Hi friends, எல்லாரும் வணக்கம். நான் நவீன்குமார். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இன் அன் ஐடி கம்பெனி. ஆமாங்க, பொதுவாகவே நம்ம வந்து ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆனால் தான் நம்ம வந்து ஐடி கம்பெனியில் இருக்க முடியும், கோடிங் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஐடி கம்பெனியில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது இல்லை உண்மை. உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து தான் ஐடி ஜாப்பை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துலையும் நீங்கள் நல்ல பொசிஷன்லையும் நீங்கள் இருக்க முடியும். ஸோ அதே எப்படி என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குது, அந்த ரோல்ஸ் வந்து ஆகணும்னா அந்த ரோல்ஸுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், அந்த ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட கரியர் பாத் எப்படி போகும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ் கிடைக்கும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை செஞ்சதால் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடி ரோல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ என்னோடய நாலேஜை எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு கீ இன்புட் மாரி எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் சைடில். ஸோ உங்களுக்கு வந்து நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 7 ஐடி ரோல்ஸை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர். அவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர் என்னென்னா டெவலப்பர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க. அந்த சாஃப்ட்வேர் பில்ட்டை நீங்கள் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணுமா இல்லையா? ஸோ அந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை தான் அவங்க ஃபில் பண்ணுறாங்க டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். அதாவது டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் பில்ட்டை வந்து எப்படி வந்து சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியரோட வேலை. ஸோ இதுக்காக அவங்க என்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா சிஐசிடி பைப்லைன் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஐசிடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் ஆர் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா ஃபோன்லலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பில்ட்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டெவாப்ஸோட ஸ்கில்ஸாக இருக்க போகுது. ஸோ ஜென்கின்ஸ்னால் என்ன, கிட்லாப்னால் என்ன, குபர்நெட்டிஸ்னால் என்ன, டாக்கர்னால் என்ன, கண்டெய்னர்ஸ்னால் என்ன, அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஏடபிள்யூஎஸ் அப்புறம் அஷ்யூர் அந்த மாதிரி க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி பார்த்தினா யூட்டிலைஸ் பண்ணுறது, எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுன்றது தான் அதிகமாக அவங்களோட வேலையாக இருக்க போகுது. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்கில்ஸு. ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக ஆகிறது மூலிமா அவங்களோட கரியர் பார்த்து எப்படி போகும்னா டெவாப்ஸ் இன்ஜினியர், சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர், டெவாப்ஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் டெவாப்ஸ் மேனேஜர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரியர் பார்த்து போகும். ஸோ உங்களோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸில் 4 to 6 LPA அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸில் போகும்போது 8 to 15 LPA வரும். ஸோ 5 yearsக்கு மேலே போனால் 15+ LPS வந்து வரும். ஸோ நான் இந்த சொல்கிற எல்பிஏ பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எம்என்சி பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்ட் அப்பில் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் எம்என்சி ஃபோக்கஸ்டில் தான் பேக்கேஜ் எல்லா ரோல்ஸுமே சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போனோம்னா நீங்கள் எம்என்சி போனால் தான் உங்களுக்கு பேக்கேஜ் அதிகமாகும். ஸோ இந்தமாரி தான் இருக்க போகுது. அடுத்து நம்ம ரோல் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஐடி ரோல் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர் ஆர் டெஸ்ட் இன்ஜினியர். ஆமாங்க, ஸோ பேர்லேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த பில்ட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி அதில் ஏன்னா பக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ ஸ்கில்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செலினியம், ஜே யூனிட், போஸ்ட்மேன் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி போத் ஆட்டோமேஷன் வழியாகவும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா மேனுவலாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறது மூலிமா அப்ளிகேஷனோட ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டியை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இவங்களோட கரியர் பார்த்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா QA டெஸ்ட் இன்ஜினியர், QA அனலிஸ்ட் அண்டு QA லீட் அண்ட் டெஸ்ட்டு மேனேஜர். ஸோ இந்த மாதிரி அவங்களோட கரியர் பார்த்து போவோம். ஸோ இவங்களோட பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸில் 3 to 5 LPA வரும். அண்ட் 3 to 6 years எக்ஸ்பீரியன்ஸில் 6 to 9 LPA, அபோவ் 5 years எக்ஸ்பீரியன்ஸில் 10 to 20 LPA வரைக்கும் டெஸ்ட் இன்ஜினியர். நம்ம தேட பார்க்கக்கூடிய ஐடி ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் என்ன ரெக்யர் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வச்சுக்கிட்டு ஒரு டெசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக் பண்ணுற அளவுக்கு ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்துன்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்களோட டெசிஷன்ஸ்லாம் எடுத்து ப்ராடக்ட்டை வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஐன்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு ட்ரெண்டு வந்து வருது. ஸோ வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கொண்டு வந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்தமாரி இதுக்கு போகும், இல்லைனா வந்து நம்ம ப்ராடக்ட் ஒழுங்காக போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து அனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட அழகாக சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொடக்ஷன் டீம் கேட்டு அந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க.
ஸோ இவங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸல் எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவர் பிஐன்ற ஒரு டூல்ஸும் யூஸ் பண்ண தெரியணும். இவங்களோட கரியர் பாத் எப்படி போகும்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட், சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்டு ப்ராடக்ட் மேனேஜர் அந்த மாதிரி ரோல்ஸுக்கும் அவங்க போவாங்க. ஸோ பேக்கேஜின்னு வந்து பார்த்திங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 LPA வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 10 LPA அண்ட் 5+ எக்ஸ்பீரியன்ஸ் போனால் 10 to 15 LPA வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும். நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ஐடி ரோல் என்ன பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், அதாவது UI ஆர் UX டிசைனர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்திங்கன்னா பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு மேலே தான் UI ஆர் UX டிசைனர் வேலை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக இருக்க ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸை வந்து அழகாக காமிக்கிறது, எப்படி வந்து மெசேஜஸ்லாம் எப்படி கலர்ஃபுல்லாக காமிக்கிறது, ஸ்டோரி எப்படி காமிக்கிறது, போஸ்ட் எப்படி இன்னும் கலர்ஃபுல்லாக ஆகிறது, ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கலர்ஃபுல்லாக அந்த UI வந்து அவங்க காமிப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் கோலாக இருக்கும். பேசிக்கலாக வந்து யூசர் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அழகாக இருக்கணும். அவங்கள பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஸ்கில்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்மா, ஸ்கெட்ச், அடோப் XD இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸை மேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப்பிங், யூசர் ரிசர்ச் அண்ட் விஷுவல் டிசைன் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இவங்களோட கரியர் பார்த்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா UI ஆர் UX டிசைனர், சீனியர் UI/UX லீட், UI/UX மேனேஜர். ஸோ இந்த மாதிரி போகும். உங்களோட பேக்கேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துன்னா 3 to 6 LPA வரைக்கும் தருவாங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னா 6 to 15 LPA வரைக்கும் தருவாங்க. ஸோ அண்ட் அபோவ் 5+ எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15+ LPA வந்து தருவாங்க. நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டேட்டா எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா மூலிமா ஒரு இன்புட்டை எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மந்தில் வந்து நல்லா சேல் ஆகுது. ஸோ நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை வந்து விரும்புகிறாங்க மக்கள் எல்லாருமே. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வச்சா நம்மளோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகலாம். ஸோ சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து கம்பெனியோட டேட்டா வச்சு ஒரு அப்ளிகேஷன் டேட்டா வச்சு அதை வந்து இன்ஃபர் பண்ணுறது தான் வந்து டேட்டா அனலிஸ்ட்டோட வேலையாக இருக்க போகுது. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்ட்ராங் குவான்டிடேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ஆர் R வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா விசுவலைஸ் பண்ணுவாங்க. உங்களோட கரியர் பார்த்து எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், சீனியர் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ஆர்கிடெக்ட், சீஃப் டேட்டா ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து போகும். இவங்களோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 4 to 6 LPA வரைக்கும் வரும். ஸோ 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 6 to 12 LPA அண்ட் அபோவ் 5+ எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 to 20 LPA வரைக்கும் வாங்குவாங்க. இப்போ ஒரு ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். ஆமாங்க, இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனியோட டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூசர் டேட்டாவை வந்து அட்டாக்லேருந்து பார்த்தோன்னா பாதுகாக்கணும். ஸோ ஒரு 10 லட்சம் யூசர்ஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இருக்காங்கன்னு வந்துன்னா அந்த யூசர்ஸோட டேட்டா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹேக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹேக்கிங்லேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது தான் வந்து இருக்க போகுது. இவங்களோட கீ ஸ்கில்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ்லாம் நடக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிடெக்ட் பண்ணுறது, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன்னா என்ன, ஸோ வந்துன்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர் வால்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறது, இதன் மூலிமா ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி செக்யூர் பண்ணுறது தான் வந்து எங்களோட கீ ஸ்கில்ஸாக இருக்க போகுது. இவங்க வந்து நான் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸும் வந்து வச்சுருப்பாங்க. கரியர் பார்த்து எப்படி போகும்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆர் பெனட்ரேஷன் இன்ஜினியர், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், செக்யூரிட்டி மேனேஜர் அண்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சிசோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களோட பேக்கேஜ் எப்படி போகும் பார்த்தீங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 4 to 6 LPA, 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 6 to 12+ LPA அண்ட் அபோவ் 5+ எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 to 30+ LPA வரைக்கும் வாங்குவாங்க. நம்ம 7th பார்க்கக்கூடிய ரோல் என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவாங்க யூஸிங் கோடிங். ஸோ கோடிங்கை வச்சு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுவாங்க அண்டு டீபக்கிங் பண்ணுவாங்க. QA இன்ஜினியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி அனலிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரும் கூட ஒர்க் பண்ணி வந்தோம்னா ஒரு அப்ளிகேஷனை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பில்ட் பண்ணுவாங்க. இவங்களோட கீ ஸ்கில்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா, பைத்தான் ஆர் C++ எதனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜே, எக்லிப்ஸ், விஷுவல் கோட் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
அண்டு ஃப்ரேம் ஒர்க்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் ஜேஎஸ் அண்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுவாங்க. எங்களோட கரியர் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்டு சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் லீட் அண்டு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அண்டு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அண்ட் சிடிஓ சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இப்படி போக போகுது. அவங்களோட பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 0 to 3 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 3 to 8 LP வரைக்கும் வரும். அண்ட் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு 8 to 15 LP வரும். 5+ எக்ஸ்பீரியன்ஸுக்கு 15 to 40 LP வரைக்கும் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிக சேலரி வாங்கக்கூடியவங்க வந்துட்டுனா இவங்க தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஐடி கம்பெனியில். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐடி கம்பெனியில் வந்து நிறைய ரோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். பட் அந்தளவுக்கு டீப்பாக வந்து தெரியாது. நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து ஒரு டிசைனில் இருக்குன்னா நீங்கள் UI ஆர் UX பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகலாம். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து நல்லா இன்டர்பிரட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக ஆகலாம். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹேக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் செக்யூரிட்டி சைடு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது ஐடியில். நீங்கள் பெரிய லெவலுக்கும் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே சிந்தி anything. Bye bye, see you, take care. Thanks for watching. Have a nice day. Bye bye.